ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தானே. அது ஒரு தாவா, அது பிறருக்கு தெரியப்படுத்துவதற்காக வைக்கலாம். நான் எப்ப படிக்கிறது, நம்ம எப்படி அந்த குர்ஆனை அணுகுவது? அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை தந்திருக்கிறான். திரும்ப திரும்ப ஓதப்படுகிற செய்தியாக இருக்கிறது. ஒத்த கருத்தில் அமைந்த செய்தியாக இருக்கிறது. இறைவனை அஞ்சிபவர்கள் இறையச்சத்தோடு அந்த திருமறை குர்ஆனை அணுகினார்கள் என்றால் அந்த கருத்துக்கள் அவர்களுடைய மேனிகளை எல்லாம் சிலிர்க்க செய்துவிடும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். பிறகு அவர்களுடைய உடலும் உள்ளமும் இறைவனை நினைக்கணுமே, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணுமே, அல்லாஹ்வை தொழணுமே, அல்லாஹ்வுக்கு பயப்படணுமே என்று அவர்களுடைய உடலும் உள்ளமும் பணிந்து விடும் என்று இறைவன் சொல்கிறார். மாற்றம் ஏற்படுகிறதா? குர்ஆனுடைய வசனத்தை படிக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய அற்புதமான கருத்துக்கள், நாளைக்கு நாம அல்லாஹ்வை நினைக்கணுமே, இறைவனை பயப்படாமல் இதுவரை இருந்து விட்டோமே என்று நம் நிலை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும் என்று நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுதா? அப்படியான மாற்றத்தை குர்ஆன் ஏற்படுத்தும்ங்கறான். அந்த பவர் குர்ஆனுக்கு இருக்குது. நீ குர்ஆன் அணுகணும். ஆனா நம்மிடத்துல குர்ஆனுடைய தொடர்பு எப்படி இருக்குது? குர்ஆனுடைய தொடர்பு நோன்பு வந்துருச்சா ஒரு வசனத்தை காப்பி பண்ணி ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வை அல்லது ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல வை, அவ்வளவுதான். எனக்கும் குர்ஆனுக்கு உண்டான தொடர்பு முடிஞ்சிடுச்சு. குர்ஆனுடைய கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்துக்கு வேணாம குர்ஆனை பொருளுணர்ந்து படிக்கணும். குர்ஆனுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் அறியணும். மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்களை நாம் அறிய ஆவல் கொள்ளுகிற பொழுதுதான் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தும்.